பக்குவமாக அறிவுரை கூறுதல் வேண்டும் என்ற அடிப்படையில் கணவன் மனைவி உறவு தெய்வீகமான உறவு என்பதை உணர்ந்து விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற அடிப்படையில் குடும்பத்தை நடத்த வேண்டும். இருந்தாலும் பிணக்க வருவதற்கு காரணம் என்ன என்றால் அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், பெண்ணின் பெருமையை அறியாமையினால், ஆண்கள் அறியாமையினால் கருத்து பிணக்க வரும். தேவையற்ற பொருளாதார செலவுகளினால் கருத்து பிணக்க வரும். தனது ஆதிக்கமே நீடிக்க வேண்டும் என்ற தன்முனைப்பால், அதாவது ஈகோவால் கருத்து பிணக்க வரும். ஒருவர் பெருமையை ஒருவர் உணராத சிறுமையினால் கருத்து பிணக்க வரும். இதனால் புனிதமான கணவன் மனைவி உறவு வெறும் புழுதியாக போனதை பார்க்கிறோம் என்று அருட்தந்தை அவர்கள் வேதனைப்படுகிறார். அதனால் கணவன் மனைவி உறவு பலப்பட வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், நெருக்கமாக உருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 30 தனது மனைவி அன்னை லோகாம்பாளின் பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாள் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனவளக்கலை தவமையங்கள் அறக்கட்டளைகளில் அறிவித்திருக்கோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். ஒருவருக்கொருவர் பிணக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் மனம் திறந்து பேச வேண்டும். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். உழைப்பது ஒன்றே தொழிலென கொண்டால், உழைப்பது ஒன்றே தொழிலென கொண்டால் நடப்பது யாவும் நலமாகும். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.